ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளே போற்றி போற்றி. தாமரையாய் பூத்திடும் ஆன்மாக்களுக்கு ஹயக்ரீவரின் அருளாசிகள். சமுத்திரம் என்பது பெரும் அலைகளை மாத்திரமே உருவாக்கி வெளியேற்றும். எனினும் அலைகளாக உருமாறிய சமுத்திர நீரும் மீண்டும் உள்ளடங்கிவிடும். ஆழமான சமுத்திரத்தினில் எண்ணற்ற உயிர்கள் உண்டு. அவை யாவும் சமுத்திரம் கடந்து பயணித்ததில்லை, மாற்று உலகினை அறிந்திடுவதில்லை. அன்பினால் உருக்கொண்ட மனிதர்களும் இப்பூ உலகினை கடந்து பயணித்ததில்லை, மாற்று நிலைகளை அறிந்ததில்லை. தெய்வங்கள் அனைவரும் அனைத்துலகிற்கும் பயணிக்கும் வல்லமை கொண்டவர்கள். உடல் எனும் பருத்த பொருள் அற்றவர்கள். ஆன்மா எனும் ஒளி ஒன்றே எங்கும் பயணிக்கும் வல்லமை கொண்டது. மனிதர்களுக்கும் ஆன்மா உண்டு. எனினும் பொருளான உடலில் சிக்கியுள்ளனர். உடலை விடுத்து விண்ணேறுகின்ற ஆன்மாவே ஒளியினால் இயங்கும், எங்கும் பயணிக்கும். ஒரு மனிதன் தனது ஆன்மாவின் தன்மையினையும் அதனுடைய ஆற்றலையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வங்களை உணர்ந்து கொண்ட சில மானுட ஆன்மாக்கள் ஒளியின் ரூபத்தினையும் உணர்ந்து கொண்டனர். தனது ஆன்மாவே தெய்வமாக உயரக்கூடிய ஒளி பொருந்திய சக்தி என்பதனை தெய்வங்களின் மூலமே உணர்ந்து கொண்ட நிலையில் எவ்விதம் உயர்வது எனும் சத்தியத்தினை தெய்வங்களின் மூலமே அறிந்து கொண்டனர். மனிதர்கள் தெய்வங்களோடு ஒளி இழை தொடர்பினை பெறுவதற்கு உருவாக்கிய அற்புத நிலைகளே யாகங்கள் ஆகும். ஒரு தெய்வத்தை மந்திரங்கள் உரைத்து அழைப்பதன் மூலமும் பெரும் அக்னி கொண்டு பூஜிப்பதன் மூலமும் இருவேறு செயல்கள் நடைபெறும். ஒன்று, அழைக்கும் குரல் கேட்டு ஆனந்தமாய் தங்களுடைய ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்துவர். மற்றொரு செயல் யாதெனில், வெளிப்படும் தெய்வ ஒளியானது ஈர்க்கப்படுவதற்கும் நிலை நின்றிடவும் அக்னியின் துணையினையே நாடிடுவர். தெய்வங்களின் ஆன்ம ஒளியானது அக்னியினால் மாத்திரமே ஈர்க்கப்பட இயலும். அக்னியில் கலப்புற்றால் மாத்திரமே நிலைக்கவும் இயலும். மகா யாகங்கள் யாவும் தெய்வங்களின் ஒளி ஆற்றலை ஈர்த்து நிலை நிறுத்திட உதவிடும். தெய்வங்களின் ஆன்மாவோடு கலப்புற்றால் மானுட ஆன்மாக்கள் யாவும் பூலோகத்தை விடுத்து எந்த ஒரு லோகத்திற்கும் பயணிக்கும் தன்மையினை ஏற்றுவிடும். மற்ற லோகங்களுக்கு பயணித்தால் மானுட ஆன்மா தான் எங்கிருந்து உதித்தோம், எத்தகைய செயலாற்றும் வல்லமை கொண்டுள்ளோம், இத்தருணத்தில் எச்செயல் ஆற்றுகின்றோம் போன்ற பல்வேறு சத்தியங்களை உணர்ந்து கொள்ளும். மகா யாகம் என்பது தெய்வங்கள் அமருகின்ற இருக்கைகளை உள்ளடக்கிய அக்னி பிரதேசமாகும். ஜோதியின் வடிவு கொண்ட அண்ணாமலையார் அக்னியாய் வசிக்கின்ற ஸ்தலத்தினில் உருவாகி வளர்கின்ற யாக அக்னியில் ஆசனமிட்டு தெய்வங்கள் அமர்ந்திடுவர். தெய்வ ஒளி சக்தி என்பது பல்கி பெருகினாலும் ஒன்றிணைந்து ஒடுங்கி ஆசனமேற்று இப்புவியினில் இயங்கிட முனைவது என்பது இத்தருணமே நிகழ்கின்றது. ஆதி சக்தியினை மூல மைய வெற்றிட ஆற்றலாக உள் நிறுத்தி புறத்தினில் வீரியமாய் இயங்கிட தெய்வங்கள் முனைவது என்பது கலியின் எல்லையில் நிகழும் ஓர் அற்புத நிகழ்வாகும். ஆதி சக்தியின் ஒடுக்கம் நிகழ்வது மகா யாகத்தின் மூலம்
விண்ணுலகிற்கும் ஓர் அறிவிப்பாய் அருளப்படும். இதனை சமிக்ஞைகளாக ஏற்று எண்ணற்ற உயர் சக்திகள் ஒன்று திரளும். ஓர் ஒடுக்கமானது நிகழ்ந்தால் மற்றொரு விரிதல் என்பது நிகழும். விரியும் ஆற்றலுக்குள் ஒடுங்கும் ஆற்றல்கள் கலப்புறுவதும் மீண்டும் விரிந்த ஆற்றல்கள் சுருங்குவதும் இயற்கையாகும், இறைவனின் செயலுமாகும். ஹயக்ரீவராகிய யாமும் ஒடுங்கிய ஆதி சக்தியினை மைய மூல ஆற்றலாக ஏற்று விரிந்து பரந்து இப்புவியினில் சில காலத்திற்கு இயங்கிடுவோம். மானுடர்களுக்கு ஆன்மா குறித்த ஞானத்தினை பன்முக ஆற்றலாய் போதித்திடுவோம். பூலோகத்தை நிறைத்து வாழ்கின்ற மானுட ஆன்மாக்கள் தெய்வ ஆன்மாக்களோடு பிணைந்து பல்வேறு உலகங்களின் தரிசனங்களை பெற்றிட உதவிடுவோம். கால பைரவரின் துணை ஏற்று காலத்தின் நிலை நின்று மனித அறிவின் பல்வேறு ஒடுக்கங்களை நிகழ்த்தி ஆன்ம அறிவின் விரிவாக்கத்தினை மலர்த்தி பல்வேறு லோகங்களில் வசிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டி இறுதியில் ஆன்மாக்களை விடுவித்து விண்ணேற்றிடவே அனைத்து தெய்வங்களும் வீரியமாய் இயங்க உள்ளோம். தெய்வங்களின் இயக்கங்கள் யாவும் கால பைரவரை சார்ந்து இயங்கும். ஆதிசக்தியினை மூலமாக கொண்டு இயங்கும். எனவே காலச்சக்கரம் என்பது மனிதர்களின் தன்மையில் மாற்றமுறும். தெய்வங்களின் கால இயக்கம் என்பது பூமியில் பிரதிஷ்டை கொள்ளும். கால நேர மாற்றத்தை அனைவரும் உணருவர். ஹயக்ரீவராகிய யாம் புவி உலகம் முழுவதும் பரவி அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் தெய்வங்களின் உலகம் குறித்த ஞானத்தினையும் தெய்வ இயக்கம் குறித்த சத்தியத்தினையும் உணர்த்தி விடுதலை அளித்திடுவோம். ஞானம் எனும் ஆற்றலினை பொழிந்து புவியின் ஈர்ப்பு விசை கட்டுகளிலிருந்து விடுவித்தும் அருளிடுவோம். மாற்றமுறும் இயக்கம் என்பது உயிர்களை ஏற்றமுறச் செய்திடும். எமது பூரண இயக்கத்தினை மனிதர்கள் விரைந்து உணர்ந்திடுவர். அதன் மூலம் ஆன்மாவின் ஆற்றலை உணர்ந்து எங்கும் பயணித்து லோகங்கள் குறித்தும் விழிப்புணர்வு அடைவர். எமது பணி என்பது மானுட ஆன்மாக்களை பூரண விழிப்புறச் செய்வது ஒன்றே. மகா யாகமே எமது வருகைக்கு ஆசனமிட்டு உதவிய சக்தி நிலையாகும். இனி யாம் பிரதிஷ்டை கண்டு பூரண இயக்கத்தினை மேற்கொண்டு உலகம் உய்வுறும் பணிக்கு ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளுக்கு உதவிடுவோம். அன்பு கலந்த பூரண ஆசிகள்.